தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா இப்ப விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு தளபதி விஜய் அவர்கள் தரப்பு கிட்ட இருந்து என்ன மாதிரி பதில் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப எதிர்பார்ப்பா ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 27 வருஷ திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா விவாகரத்து கேட்டு இவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. சங்கீதா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லண்டன் வாழ் தமிழ் பெண்மணி. இலங்கையை பூர்வீகமா கொண்ட இவங்க தளபதி விஜய் அவரோட தீவிர ரசிகா இருந்து அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை துணையா மாறியிருக்காங்க. இவங்களோட காதல் அப்புறம் திருமண வாழ்க்கை ஒரு சினிமா கதை மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமானது. சங்கீதா லண்டன்ல பிறந்து வளர்ந்தவங்க. இவங்களோட தந்தை சொர்ணலிங்கம் லண்டன்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். 1996 வருஷம் பூவே உனக்காக திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்துச்சு. அப்ப விஜய பாராட்டுறதுக்காக லண்டன்ல இருந்து சென்னை வந்த சங்கீதா அதுக்கப்புறம் ஒரு ரசிகையை அறிமுகப்படுத்தி அவங்க காதலை வெளிப்படுத்தி ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கையில இணைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு சஞ்சய் அப்படின்னு சொல்லக்கூடிய மகனும் திவ்யசாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கடந்த ஒரு சில வருஷங்களாவே தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேரையும் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் நம்ம பொதுவா பார்க்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், ஏதாவது திருமண நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் தன் மனைவி கூட தான் விஜய் வருவாரு. கடந்த ஒரு சில வருஷங்களாவே இவங்க 2 பேரும் நம்ம சேர்ந்து பார்க்கவே முடியல. கட்சி ஆரம்பிச்சப்ப கூட அவங்களோட அப்பா அம்மா 2 பேர் தான் வந்திருந்தாங்க. இது எக்கச்சக்கமான பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தளபதி விஜய் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களே, அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கூடிய காரணம் பெரிய அதிர்ச்சியா கொடுத்துருக்கு. ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணத்தை தாண்டிய உறவை ஒரு நடிகை கூட வச்சிருக்காரு. ஆரம்பத்தை இதை பத்தி நான் கண்டிச்சேன், அதை நான் திருத்திக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் திருத்தவே இல்லை. அது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு. இதை பத்தி நான் எதிர்த்து கேள்வி கேட்டப்ப என்னை வீட்டை விட்டு வெளில வராம முடக்குனாரு. பொருளாதார ரீதியாகவும் என்னை பயங்கரமா முடக்கிட்டாரு. இது மாதிரி விஷயங்கள்லாம் தான் நல்லா சொல்லாம இருக்க முடியல. 2 வருஷ காலம் அமைதியா இருந்தேன். 2 வருஷ காலம் நாங்கள் பிரிஞ்சுதான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு தளபதி விஜய் தரப்பு கிட்ட இருந்து ஏதாவது பதில் வருமா அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா பாஜக கட்சி சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்காரு. டிசம்பர் மாசமே தளபதி விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் அப்ளை பண்ண இந்த ஒரு விவாகரத்து மனு 3 மாதம் கழித்து தான் வெளிவந்திருக்குதாம். கடந்த ஒரு 2 மாத காலம் இதுக்காக வெயிட் பண்ணாங்க. எதுக்கு இதை பத்தி நியூஸ் வெளியிடல? டிசம்பர் மாசம் அப்ளை பண்ணதுக்கான அந்த மனு தாக்கல் விஷயத்த 2 மாசம் கழித்து, அதுவும் தேர்தல் நினைக்கூடிய இந்த சமயத்துல எதுக்காக ரிவேல் பண்ணணும்? இது அரசியல் இருந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அப்படிப்பட்ட விஷயம் தான் இப்ப தளபதி விஜயோட மைண்ட் செட்லயும் ஓடிட்டு இருக்குதான். ஒருவேளை கூடிய சீக்கிரம் அவர் தரப்புல ஏதாவது வீடியோ போடுவாரா? கரூர் இஷ்யூ அப்ப அது முடிச்சு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு அப்புறமா அவர் வீடியோ வெளியிட்டு அதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் தளபதி விஜய் தரப்பு கிட்ட இந்த விவாகரத்தை பத்தி எந்த ஒரு விளக்கமும் வரல. சாதாரணமா ஒருத்தவங்களை பத்தி மனக்கசப்பு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியது வேற. ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டி ஒரு தவறான உறவுல இருக்காருங்கிற மாதிரி ஒரு மனைவி சொல்றாங்கன்னா, அது ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்சியோட அரசியல் தலைவர் அப்படிங்கிற விஷயத்துல விஜய்க்கு அது என்ன மாதிரி பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருப்பாரு. கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு பதிலடி வீடியோ வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.